ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றின ஒரு பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து நான் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். அதுக்கான டைம் கிடைக்கல. ஓகே, ஸோ ஏன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் வந்து ஒரு கிளாஸ் ரூம் ஃபீல் கிடைக்கிற ஒரு பேட்டர்ன் நம்ம வரையணும். ஸோ வெறும் நம்ம ஒரு சார்ட்டை மட்டும் காமிச்சிட்டு ஸோ இந்த பேட்டர்ன் இப்படி அந்த பேட்டர்ன் அப்படி இந்த கேண்டில்ஸ்டிக்கில் இதுதான் புல்லிஷ் அப்படின்றதெல்லாம் சொன்னால் வந்து நான் அப்படி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பிகினராக இருக்கும்போது நீங்கள் அதை ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அதுக்கான டைம் கிடைச்சது. அதனால இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுடைய வீடியோ இப்போ நம்ம பேச போகிறது எல்லாமே வந்து ஒரு பேசிக்ஸ், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்னு வச்சுங்களேன். ஸோ நான் வந்து இன்னொரு அட்வான்ஸில் வந்து இன்னொரு பார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு கேண்டில்ஸ்டிக் எப்படி கேண்டில்ஸ்டிக்கோட யூசேஜ் என்ன, ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி பேசிக்காக இருக்கிற ஒரு 3-4 டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது ஜஸ்ட் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் ஆகட்டும், ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்காக வந்து ஒரு கேண்டில்ஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹிஸ்ட்ரிலாம் சொன்னால் போர் அடிக்கும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு சார்ட், அதாவது வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லும்போது மார்க்கெட்டுடைய லைக் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குடைய மார்க்கெட் கேபிட்டல் ஆகட்டும், இல்லை டிவிடெண்ட் ஈல்டு, இல்லை ஆர்ஓசி, ஆர்ஓசிஇ, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லைக் புக் வேல்யூ, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ், இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வரும். பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லும்போது பர்டிகுலராக நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறது வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஓகே, ஸோ அப்படி கேண்டில்ஸ்டிக் இல்லாமல் சப்போஸ் ஒரு லைன்ஸாக இருந்துச்சுன்னா உங்கள் சார்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் நம்ம எந்த டேட்டாவுமே எடுக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ஒரு கனெக்டரில் இருக்கிற ஒரு வேவ்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இதில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, ஒரு ஹை லோ, ஸோ இந்த மாதிரி பெருசாக எந்த டேட்டாவுமே எடுக்க முடியாது. இதுதான் வந்து நார்மல் ட்ரெடிஷ்னல் லைன் சிஸ்டமே. ஸோ இதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இந்த கேண்டில்ஸை பற்றி ஒரு பெரிய கிளியர் ஐடியா இருந்திருக்காது. நான் இந்த கேண்டில் எப்படி உருவாகுறதுலேருந்தே நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஓகே, எஸ். முதல்ல வந்து இந்த கேண்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான 4 டேட்டா வேணும். இந்த 4 டேட்டா தான் இந்த கேண்டில் உருவாகுது. ஸோ அந்த 4 டேட்டாவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, ஸோ ஒரு ஸ்டாக்ல எப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆகுது, அதாவது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து ஓப்பன் ப்ரைஸு. 3:30 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ 9:50 ஓப்பன் ஆகும், 3:30 வந்து க்ளோஸ் ஆகும். இன் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஹை ப்ரைஸ் போகும், ஒரு லோ ப்ரைஸ் போகும். இந்த 4 டேட்டா தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா. ஸோ ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கேண்டில் வரைய போகிறோம். இந்த கேண்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸோ முதல்ல வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த ஸ்டாக்கோடைய ஓப்பன். ஸோ ஓப்பன். ஓகே, அடுத்து வந்து அந்த ஸ்டாக் வந்து க்ளோஸ். ஸோ ஒரு உதாரணத்துக்கு அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸில் ஓப்பன் ஆகுது, 150க்கு க்ளோஸ் ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ 200 அந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹை பண்ணுது, 50 ருபீஸ் வந்து ஒரு லோ பண்ணுது. ஸோ நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 50 லோ, ஸோ இது வந்து லோ, இது வந்து ஹை, 200 ஹை. ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். எப்பவுமே இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் இந்த ஹை லோ ப்ரைஸை ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ புல்லிஷ் கேண்டில், இல்லை ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்கிற ஒரு கேண்டில். ஏன் அப்படின்னா
ஸோ அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போது 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு, க்ளோஸ் ஆகும்போது 150 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆச்சு. அப்போனா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த கேண்டில் கலர் வந்து என்னவா இருக்கும்? கிரீன் கலர்ல இருக்கும். அப்போ ஒரு கேண்டிலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் எடுப்பீங்க? ஓப்பன் பிரைஸ் எடுப்பீங்க, க்ளோஸ் பிரைஸ் எடுப்பீங்க, ஹை பிரைஸ் எடுப்பீங்க, லோ பிரைஸ் எடுப்பீங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேண்டில்? புல்லிஷ் கேண்டில். இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகே. ஸோ இதுவே வந்து சப்போஸ் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டா இருக்கும் பட்சத்தில் அதுல என்னென்ன டேட்டா இருக்கும் அப்படின்னா, ஸோ ஓப்பன் பிரைஸ் வந்து மேலே இருக்கும், க்ளோஸ் பிரைஸ் வந்து கீழே இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேம் 100 ருபீஸ்க்கு ஓப்பன் ஆயிருக்கும், 50 ருபீஸ்க்கு க்ளோஸ் ஆயிருக்கும். ஹை வந்து ஒரு 200 வச்சுங்க, இல்லை 150, லோ வந்து ஒரு 25 இருக்கு அப்படின்னா, ஸோ ஓப்பன் க்ளோஸ் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு பாக்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இது ஹை, இது லோ. ஸோ இந்த ஹை லோ சேஞ்சே ஆகாது. ஓகேங்களா? ஹை லோ வந்து அது புல்லிஷ் கேண்டலாக இருந்தாலும் சரி, பேரிஷ் கேண்டலாக இருந்தாலும் சரி, ஹை லோ வந்து சேஞ்ச் ஆகாது. இது வந்து டவுன் ட்ரெண்ட். அதாவது இந்த ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ்க்கு ஸ்டார்ட் ஆச்சு, 50க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இங்கே 100க்கு ஸ்டார்ட் ஆகி 150 க்ளோஸ் ஆயிருக்கு. இது அப் சைடு மூமெண்ட், இது டவுன் சைடு மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கா கேண்டில் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நாலேஜ். ஓகே. அப்போ இந்த பாக்ஸ் என்ன? இந்த பாக்ஸை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, பாடி ஆஃப் த கேண்டில். ஓகே. இந்த பாக்ஸை பாடி ஆஃப் த கேண்டில் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இந்த மீதி இருக்கிற இந்த ஹை லோ லைனை நம்ம என்னன்னு சொல்லணும்னா விக். ஓகே. ஸோ பாடி ஆஃப் த கேண்டில் இந்த விக். அப்போ இதுதான் பேசிக். இப்போ இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது புல்லிஷ் கேண்டில், ரெட் கலர்ல இருக்கிறது பேரிஷ் கேண்டில். ஸோ புல்லிஷ் கேண்டில்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டு, பேரிஷ் கேண்டில்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். ஓகே. ஸோ இந்த லைன்ஸ் இருக்கு வந்து லைன்ஸ் மேலே இருக்கிற கீழே இருக்கிற லைன்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுதான் பேசிக். ஸோ இதுதான் நம்ம இப்போ இந்த சார்ட்ல பார்ப்போம். இந்த சார்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இப்போ இந்த கடைசியாக இருக்கிற கேண்டில் பாருங்களேன். ஸோ கடைசியாக வந்து இப்போ லைவ் மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த கேண்டிலை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு லைக் இன்னைக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ நான் பாயிண்டர் வச்சு காட்டுறேன். ஸோ இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் 57.33. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் ஜஸ்ட் மைல்டா ஒரு ஹை போயிருக்கு, அப்புறம் லோ வந்து போயிருக்கு. லோ எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா, ஸோ 54.39 வரலும் லோ போயிட்டு இப்போ திருப்பி வந்து 55.43 ரீஜன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கோடைய பேசிக்கான திங். லைக் அதாவது வந்து ஸ்டாக்னா லைக் இந்த பர்டிகுலர் கேண்டில். ஸோ ஒவ்வொரு ஒரு கேண்டலும் அப்படிதான். இப்போ இந்த கிரீன் கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கிரீன் கேண்டலோடைய ஓப்பன் பிரைஸ், இந்த கிரீன் கேண்டலை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இதோடைய ஓப்பன் ப்ரைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது 54.60. இதோடைய லோ வந்து ஜஸ்ட் ஸ்லைட் லோ 54.32. ஹை வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா, ஸோ இதோட ஹை வந்து 58.99. சாரி, க்ளோசிங்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59.44. ஓகே. ஸோ கீழே இந்த பாக்ஸ் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, இந்த பாக்ஸ் வச்சுட்டு நீங்கள் மென்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா, பாக்ஸோடைய கிரீன் கலர் கேண்டலாக இருக்கும் பட்சத்தில் பாக்ஸோடைய கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ், மேலே இருக்கிறது க்ளோஸ் ப்ரைஸ், ஹை லோ சேம் தான். இதுவே ரெட் கேண்டலாக இருந்துச்சு அப்படின்னா பாக்ஸோடைய மேலே இருக்கிறது ஓப்பன் ப்ரைஸ், கீழே இருக்கிறது க்ளோசிங் ப்ரைஸ். ஓகே. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக். சரி. இப்போ இந்த விக் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா சப்போஸ் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த விக் எப்படி உருவாகுதுன்னு காட்டுறேன். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஸோ இப்படி ஒரு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். லைக் ஓகே. இப்போ வந்து என்ன பண்றோம்? ஒரு ஸ்டாக் வந்து ஸோ இப்படி ஒரு பாக்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க. ஸ்டாக் மேலே போயிட்டே இருக்கு. ஸ்டாக் மேலே போயிட்டு இப்படி வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு வைங்க. சப்போஸ் இந்த பார்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி இந்த ஸ்டாக்கை செல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இது என்னமா இந்த கேண்டில் மாறும் அப்படின்னா, ஸோ செல் பண்ணுற இடத்துலலாம் அப்படியே விக்கு வந்துட்டே இருக்கும். விக்கு வந்து சப்போஸ் இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கும் கீழே இருந்துச்சுன்னா இந்த கிரீன் கலர் ரெட் கலராக மாறி இப்படி வந்து கேண்டில் முடியும். ஓகே. ஸோ இந்த கேண்டில் தான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணி அப்படியே மேலே ஏறிட்டே இருக்கும்.
திருப்பி எல்லாரும் செல் பண்ணிட்டே இருக்கிறதுனால திருப்பி கீழே இறங்கிடும். கீழே இறங்கினா ஸோ அதை ட்ராக் பண்ண பாத் வந்து விக்கா மாறிடும். ஓகே. ஸோ ஓப்பன் ப்ரைஸுக்கும் மேலேயே கீழே ஓப்பன் க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டிலாக இருக்கும். ஓகே. ஸோ ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா இது கிரீன் கலர் கேண்டலாகவே கண்டினியூ ஆகும். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது இந்த மாதிரி ஒரு கேண்டில் வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் ரீஜனா மென்ஷன் பண்ணலாம். ஒரு செல்லிங் ப்ரெஷர் ரீஜனா இதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே. ஸோ இதே மாதிரி ஒரு பையிங் ப்ரெஷர் ஜோனா இருக்கும் பட்சத்தில் இதே மாதிரி தான் நடக்கும். ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னா ஸோ ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து கண்டினியூஸாக கீழே ஃபாலோ ஆகிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பீப்புள்ஸ் நிறைய பை பண்ணுறாங்க அப்படின்னா இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஸோ இப்படி சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ கீழே வந்து இப்போ நம்ம முன்னாடி பார்த்த கேஸில் மேலே விக்கு பெருசாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் வந்து கீழே வந்து விக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ இது வந்து என்ன ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ பையிங் ப்ரெஷர். இது வந்து ஒரு பையிங் ப்ரெஷர். ஸோ பையிங் ப்ரெஷர் நல்லா டெவலப் ஆகிடும். அப்போது ஸோ அந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக ஒரு வேளை மேலேயோ கீழேயோ போகிறதுக்கான மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் முக்கியமாக ரெண்டு பேட்டர்ன் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இந்த பார்ட் 1 வீடியோவில். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கல்ஃபிங் பேட்டர்ன். என்கல்ஃபிங் பேட்டர்ன். ஸோ என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்றது என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு ட்ரெண்ட் சேஞ்சிங்னு வச்சுங்களேன். ட்ரெண்ட் சேஞ்சிங்னு சொல்லும்போது ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெட் கேண்டில் இப்படி இருக்கு. ஓகே. ஒரு ரெட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. நெகட்டிவ் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு மார்க்கெட். அதாவது கண்டினியூஸாக நெகட்டிவ் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ இதுக்கு அடுத்தது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு விக்கே இல்லாம இந்த கேண்டில் விடையும் பெரிய கிரீன் கேண்டில் வருதுன்னா ஸோ இதுக்கு பேர் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங். இதுக்கு பேரு புல்லிஷ் என்கல்ஃபிங். இதுக்கு பேரு புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னா இதுக்கு அடுத்து வர கேண்டில் கண்டிப்பா என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ கம்ப்ளீட்டா டவுன் சைட்ல போற கேண்டிலுக்கு அந்த கேண்டில் சைஸை விடையும் பெருசா வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் வித்தவுட் விக் வருது அப்படின்னா அது வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டலா இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பேரிஷ் என்கல்ஃபிங். ஸோ பேரிஷ் என்கல்ஃபிங் சொல்லும்போது ஸோ ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு கிரீன் கேண்டில் இருக்கும்போது மேலே போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த கிரீன் கலர் கேண்டில் ஹைட்டை விடையும் பெருசா வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் பியரிஷ் என்கல்ஃபிங் சொல்லுவோம். பியரிஷ் என்கல்ஃபிங். ஓகே. ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங்னா அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கிறது ரிவர்சல் போய் அப் ட்ரெண்டுக்கு போகிறது. ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங்னா மேலே போயிட்டு இருக்கிறத டவுன் பண்ணுற இது வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் என்கல்ஃபிங். ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பேட்டர்ன். ஓகே. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது நம்ம எந்த இடத்துல ஃபார்ம் ஆனாலும் இந்த மாதிரி நம்ம கிராண்டடாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட நீங்கள் ஒரு கனெக்ட் பண்ணி இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் ரொம்பவே ஆர்கானிக்காக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அந்த ட்ரெண்ட் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் அதனால ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட ஆட் பண்ணி பண்ணுங்க. நான் அதை பார்ட் 2ல சொல்லும்போது இன்னும் தெளிவாக சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து ஒரு டோஜி பேட்டர்ன். ஸோ டோஜி பேட்டர்ன்னு சொல்லும்போது நீங்கள் அப்படி நேமில் வந்து ஞாபகம் வச்சுக்காதீங்க. டோஜி பேட்டர்னை பொறுத்தவரையிலும் ஒரு டிசிஷன்லெஸ் கேண்டலாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டலாகவும் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டு வந்து இப்போ அப் சைடில் இருக்குது அப்படின்னா ஸோ அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த மாதிரி சின்ன பாடி வச்சுட்டு பிக்கு சைடு பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த ரிவர்சல் வந்து இந்த ஏரியாவில் நடக்கும். ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆனால் அடுத்தது டவுன் சைடு வரும். இது வந்து ஒரு டிசிஷன்லெஸ் கேண்டில். ஓகேங்களா? டிசிஷன்லெஸ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிஷ்னலாக வால்யூமை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரெண்ட் எடுக்கலாம். ஓகே. ஸோ வால்யூம் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லைக் பாசிட்டிவாக இருக்குது, நிறைய பையிங் வால்யூம் இருக்குன்னா
லைக் சாரி செல்லிங் வால்யூம் இருக்குன்னா இந்த ட்ரெண்டுக்கு டவுன் ட்ரெண்டு ஃபாலோ பண்ணலாம். இல்ல ஸோ இந்த மாதிரி கீழே வந்துட்டு இருக்க ரெட் கலர்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீழே வந்துட்டு இருக்கு, டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது டவுன் சைடில் ஒரு டிசிஷன்லெஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு சின்ன மைன்யூட் பாடி தான் இருக்கும். டிசிஷன்லெஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அடுத்து வால்யூம் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்சைட்க்கு போகலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் பொறுத்தவரையிலும் நம்ம என்னுடைய இன்ஸ்டியூட்ல நடக்கிற லைக் ட்ரேடிங் கோர்ஸில் கம்ப்ளீட்டாக எப்படிலாம் யூஸ் பண்ணணும், அலாங் வித் த ப்ராப்பர் இண்டிகேட்டர்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர்ஸோட ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அது மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம ஆன்லைன் as well as ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் இன்னும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் பேட்டர்னோட நம்ம சந்திக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.